என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு இரு கள்ளர்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 23 அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 43 வரை. இரு கள்ளர்கள். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே. லூக்கா 23:41. ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று கூறிய தீர்க்க தரிசனம் அவர் சிலுவையில் அறையப்படும் போது நிறைவேறிற்று. இந்த கள்ளர்கள் ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிராக குற்றம் செய்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் மரண தண்டனை விதிக்கப்படுமாம். இந்த இருவரும் ஏற்கனவே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லாவிட்டாலும் கபால ஸ்தலத்திலே இருந்த அதிகாரிகள், பிரதான ஆசாரியர், வேதபாரகர் ஆகியோரும் அவ்வழியை கடந்து சென்ற பொதுமக்களும் பேசியதில் இருந்து இயேசுவை பற்றி நன்றாகவே புரிந்திருக்கக்கூடும். முக்கியமாக பிரதான ஆசாரியரும் வேதபாரகர்களும் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலருக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று பரியாசம் பண்ணியதை கேட்கும்போது இக்கள்ளர்கள் நன்றாகவே இவர் யார் என்று புரிந்து கொண்டிருப்பார்கள். இந்த ஒரே நிகழ்ச்சி இவர்கள் இருவருக்குள்ளும் வெவ்வேறு வகைகளில் கிரியை செய்தது. ஒருவன் மற்றவர்களைப் போலவே, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இயேசுவை இகழ்கிறான். மற்றவனோ தேவனுக்கு பயப்படுகிறான், நியாயத்தை உணர்கிறான், அவருடைய பரிசுத்தத்தை பாராட்டுகிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று ஆயக்காரனைப் போல தாழ்மையாகவும் சுருக்கமாகவும் ஜெபிக்கிறான். பரதீசில் இடம் பெற்றுக் கொள்ளுகிறான். இப்படித்தான் இன்றைக்கும் கூட மக்கள் வெவ்வேறு கோணத்தில் இயேசுவை பார்க்கின்றனர். எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும் இயேசுவை நெருக்கமாய் அணுகும்போது அவருடைய பரிசுத்த நியாயத்தையும் தான் செய்த அநியாயத்தையும் உணர்ந்து தாழ்மையாய் ஒரு சிறு ஜெபத்தை செய்ய முன்வர வேண்டும். அந்த கருணை கடல் உடனடியாக பரலோக ராஜ்யத்தில் இடம் தர ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய், உன்னை நம்புகிறோம் என்பவர்களும் இருக்கிறார்கள். மன்னியும் நித்திய ஜீவன் தாரும் என்பவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அற்புதம் செய், உன்னை நம்புகிறோம் என்பவர்களும் இருக்கிறார்கள். மன்னியும் நித்திய ஜீவன் தாரும் என்பவர்களும் இருக்கிறார்கள். தீர்மானம்: என் வாழ்வில் இப்போதே இயேசுவை பற்றி அறிய வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உள்ளபடியே அவர் பாதம் பணிவேன். என்னை மன்னிக்கும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்வேன்.